குறவேடு தாங்கி வந்திருக்கிறேன். சந்திரமந்திரம் சொல்றேன் சொன்னேன். இப்ப சொல்றேன். இப்பொழுது நீ அஸ்திராபுரத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு இருக்கின்ற உள்ள பெரியவர்களை பார்த்து அங்கு கொடுக்கின்ற சென்னலை வாங்கி வர வேண்டும். அண்ணனே சொன்னேன். நீ கூட வாய. நீ போவாதரி. எனக்கு என்ன தலையெழுத்தா வந்துருக்கு. கொஞ்சம் கூட நான் வரணும்னு நான் போறேன். கோபுரைக்கு எனக்கு 1000 வேலை இருக்கு. உங்களையே பார்த்துட்டு உட்காந்து கொண்டாடி கூட சந்தோஷமா இருக்கிற பூரி போய் பேசுறதா. நீ போவாதரி. எனக்கு என்ன நீ கூப்பிட்டு தனியா போன்னு சொல்லிட்டு நீ வந்தா போய் பொடிய கடை பொடினா இல்ல சென்னை குறி உடைக்கக்கூடிய காலங்களே குறிக்க சொல்லக்கூடிய காலங்களே உண்மைதான். காப்பாத்திக்கிற சேர்த்து கொண்டு போய் பெண் பிள்ளைய தமிழாக விட்டீரானா நான் எங்க யாவேனோ தெரியாது. கூடத்தானே வந்து என்னுடைய உருவத்தை ஒரு கரு வண்டாகத்தானே 1000 வண்டுகளுக்கு வந்து நிற்கும் போகும்போது. ஆனா 1000 வண்டிலே ஒரு வண்டு மட்டும் என்னுடைய நிறம் என்ன? பொன்னிறமாக இருக்கிறது. பொன்னிறமாக இருக்கிறது. அந்த 1000 வண்டில் ஒரு வண்டாகப்பட்டது பொன்னிறமாகத்தானே காட்சி கொடுக்கும். அப்பொழுது இந்த அண்ணாய கோபாலக்கண்ணன் வந்தார் என்று தைரியமாக குறிவுரைப்பாள். செல்லக்கூடிய காலங்களில் இதுவரை நடந்ததை பத்தி தான் எனக்கு தெரியும். ஆனால் நடக்க போறது என்ன, இனிமேல் நடந்து கொண்டிருப்பது என்னங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது சந்தோஷத்தோடு நீ குறி செல்லுவாமான்னு சொல்றியே. அப்படி இருந்தாலும் என் மனசுல சங்கடமாகத்தான் இருக்கிறது.
தங்கா ரகுபதா, 1000 வண்டிலே ஒரு வண்டு பொன் வண்டாகத்தானே உன் கூடையிலே வந்து அமர்ந்தவுடன் ஆள்காட்டி விரல் இருக்கு உன்னுடைய விரல், அந்த ஆள்காட்டி விரலிலே வைத்து இந்த கூடையை சூழ வேண்டும் என்று என்ன நினைத்தால் இந்த கூடையாகப்பட்டது தானாகவே கரகரவென்று சுழலும். அப்பொழுது அண்ணன் கோபாலக்கண்ணன் வந்து விட்டார் என்று தைரியமாக குறியிருப்பாய். இந்த கூடையில மகிமையை பற்றி எனக்காக இவ்வளவு உதவி செய்யறேன்னு சொல்றேன். ஆனா இருந்தாலும் இந்த காமிகாவனத்துல இருந்த அஸ்னாபுரம் சென்று வருவரை ஒரு பொம்பளை பிள்ளை நான் தன்னந்தனிமையா போய் வர முடியுமா? என் கூட வாங்க சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டேன். யாராவது ஒரு ஆள் இருக்குது அப்படின்னா போக முடியும். நீ யாரப்பா? பொண்ணுக்கு தோணுதா நான் போயிட்டு வரேன். நீ போறதுக்குள்ள பொழுதே பிடிச்சு விடுங்க. ஆமா, நம்ம விடியறதுக்கு தானே பாக்குறோம். எப்ப விடியும் இப்ப நடக்குது. வந்திருக்கிற ஆள் பாருன்னா போயிட்டு விடிஞ்சு போறதுக்கு முன்னாடி நக்கிக்கலாம் யாரு கையை பிடிச்சிட்டு நொண்டி பாயிட்டு போய் நான் போய் என்ன பண்றதா? நொண்டி மாடு வந்தா தான் கதவு சாத்தலாம். நொண்டி மாடு வந்து தான் கதவு சாத்தணும். அந்த மாடு நான் வேகமா போற மாடு வந்துட்டாக்கா கதவு சாத்தி விடுவியா? இல்ல, நொண்டி மாடு எப்ப வருதோ அப்போ காலை இழுத்துட்டு வந்தாலும் கையை இழுத்துட்டு வந்தாலும் நொண்டி மாடு வந்தா தானே கதவு சாத்தணும். நொண்டின்னு சொல்லிவிட்டேன். நொண்டி தேவையில்லை. தங்கா ரகுபதா, இந்த கூடையுடைய மகிமை தெரியுமா? அதாவது அந்த வள்ளி வைத்திருந்த கூடை இது. பெருமான் மனை வள்ளி இருக்குது அந்த கூடை. அப்படி இருக்கும் போது அஸ்தனாபுரத்திற்கு சென்று குறி உரைக்கும் போது யார் கையால் தொட்டால் அவர்கள் எரிந்து விடுவார்கள். அப்பொழுது நீதா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த புல்லா கூடை வைத்துக் கொண்டு மந்திர கோலாகத்தானே குறி சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் இப்படி இந்த இளைய மைத்தனும் சகாதேவன் இருக்கின்றானே, அண்ணவனை ஒரு இளைய குழந்தையாகத்தானே மாற்றி உனக்கு தருகிறேன். அவனை கக்கத்தில் வைத்துக் கொண்டு செல்வாய். உனக்கு ஆபத்து நேரும் போது அண்ணா கோபாலக்கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த சகாதேவன் பெரிய உருவமாகத்தானே மாறிவிடுவார், உன்னை காப்பாற்றுவார். ராயனா, உன் வார்த்தையை தட்டாமல் சென்று வருகிறேன். வெற்றியோடு வருவார். காத்தோட்டமா கிடக்குதா? திடீர்னு உனக்கு குசு கிளம்பிட்டுன்னா மூக்க பிடிச்சிட்டு குசு புடியா கையால குசுவை பிடிச்சா வெறுமையா தாண்டா போவோம். அதான் பிடிச்சி பாருப்பா சாமி. அப்ப மத்தம் பேச்சல என்னை கொண்டு போய் மயிரில் விட்டான். சாமி என் புள்ள குடிச்சில இருந்து வருதா சாமி? அதனால இப்ப பார்த்தாமி எனக்கு புள்ள வந்து சாமி கையை விட்டு புடுங்குறா. எட்டு பார்த்தா கண்ணுக்கு தெரியல. உள்ள குறும்பையில கிடையாது. அதான் முத்தமில்ல அந்த கையை 2 கையை விட்டு ஈத்து போட்டுரும். கீழே எழுத்து கிடைச்சு எங்க அடி சிரிப்பு. நீ புள்ள பிடிக்க போறது பெரிய அத 2 கை புள்ள பக்கற பொம்னாடி நானா கையை விட்டு வைக்கறானே. ஆனா 2 கை போற அளவுக்கு தான் இருக்கு. என்ன பாக்க போற ரமேஷாமி போறானே. அவன் கோணுக்கு போறதுக்கு அவன் என்ன வார்த்தை? ஆமா புள்ள வருது நீ. எப்ப சிலருக்கு சாமி கண்ணு போட்டு வந்தா புள்ள வதா. ஒரு சொம்பு மிளகண்ணு டப்பு எடுத்துட்டு வாங்கடா. எதுக்கு கண்ணு போட்டாங்க பால் கட்டு போறோம்ல. ஆனா ஒரு கப்பு தான் இருக்கு. ஏன் ஒரு கப்பு எங்க போச்சு? 3 கப்பு இந்த அருளா எடுத்துறாங்க. அது எங்க போகும்? கரையே எப்பனே கோகுரு பாச்சாதே. அரவா
சாமி ஒரு மக்களை விட்டா ஒரு மக்கு போல எழுப்போம் வயலே உட்காந்து அம்மன் இல்லை சாமி தெரியுமா அந்த சனங்க ஏன் தூங்குது எப்படி சொல்லும் நம்ம ஊர்ல பிச்சாண்டவருக்கு அண்ணன் கொடி போட்டு நாடகம் வச்சா அண்ணன் கொடை போட்டு வீட்டுல போட்டு தூங்கணும்னா காத்தோடு போட்டு தூங்கணும் சொல்லி இதெல்லாம் வேண்டுதலுக்கு வந்து படுத்து தூங்குறாங்க வேண்டுதலை படுக்கணும் என்ன நான் ஒரு பெரிய மனுஷன் இந்த ஊர்ல ஊர்ல செட்டி ஊரு நெஞ்சில் அடிச்சோ அவர் வார்த்தை கேட்க மாட்டேன் பெருமை நீ பண்ற மாதிரி அண்ணன் ஒரு கலாஸ் போட்டு நாடகம் நல்லா இருக்கணும் விடியாதாலும் இவர் தான் கணக்கு கேட்கிற ஒரு மாதிரி நாடகம் பஸ்டா இருக்கணுமா உட்கார வை மூஞ்ச மாலை பசங்க
ஊருக்கு 4 பேர் இருக்கிறாங்கடா வீணாங்கிறது. அதாம நீ இந்த ஊரை செத்த வீணாக்கணும். இந்த ஊர்ல 4 பேர் வீணாக்கதா இருக்குமோ? ஒக்கால ஒரு 4 பேர் நீ வீணாக்க. என்ன சொன்ன? ஊரா அந்த ஊரை வீணாக்குதா? ஊரை பாரு. முடிவு வச்சு